ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி சமையல். வாங்க இன்றைக்கி நல்ல கிறிஸ்பியான அச்சு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் முட்டை சேர்க்காம. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. அச்சு முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 1/2 கப் மைதா. 1 கப் அரிசிக்கு ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். அது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுறேன். பவுட்ரு பண்ண சர்க்கரையை இந்த மாவோடு கலந்துடலாம். சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி முட்டை சேர்க்காதனால 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்குறேன். நல்லா திக்கான தேங்காய் பால் அது சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கலந்து பார்த்துட்டு ஒரு பத்தலைனா நம்ம தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அச்சு முறுக்கு சுடுற பதத்துக்கு கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு நல்லா கட்டி இல்லாமல் கலந்தாச்சுங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து பாருங்கள். பின்னாடி நல்லா ஒட்டி வந்தால் அந்த அளவுக்கு போதும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காயும் போதே நம்ம அச்சு முறுக்கு அந்த அச்சு எடுத்து இந்த எண்ணெயிலே போட்டு சூடாக்கிடலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த மாவு வந்து இந்த அச்சில் ஒட்டும். ஒரு நான்ஸ்டிக் அச்சாக இருந்தால் இந்த ப்ராசஸ் தேவையில்லை. நீங்கள் சுடும்போது எண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே சுட்டுடலாம். இந்த எண்ணெய் காயிற வரைக்கும் இந்த அச்சு இதில் இருக்கட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ இந்த மாவில் அச்சு எடுத்து மிக்கிடலாம். எப்பவுமே மாவு வந்து இந்த அச்சில் 3/4 வரைக்கும் விட்டால் போதும். ஃபுல்லாக நீங்கள் முக்குனீங்கன்னா இப்போ அச்சு வந்து உங்களுக்கு தனியாக கலண்டு வராது. இப்போ எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். ஒரு 2 செகண்ட் கழித்து இது கரெக்டாக இப்படி ஆட்டி விட்டிங்கன்னா அதுவே தனியாக கலண்டு உங்களுக்கு அழகாக வந்துடும். ஒவ்வொன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் போதும். பபுள்ஸ்லாம் அடங்கிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் நான். அச்சு வந்து சூடாக எண்ணெயிலேருந்து எடுத்து உடனே மாவில் நீங்கள் டிப் பண்ணி போட்டால் தான் கரெக்டாக அது விட்டுட்டு வரும். வச்சதுமே ஒரு 2 செகண்ட் கழித்து இப்படி திருப்பி ஆட்டி விடுங்க. அது அழகாக கலந்து வந்துடும். இதுவும் நல்லா வெந்துருச்சுங்க. எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா அச்சு முறுக்கும் சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. நம்ம எல்லா அச்சு முறுக்கும் சுட்டு எடுத்தாச்சு. ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. அச்சு வந்து எப்போவுமே சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து உங்களுக்கு அச்சில் ஒட்டும். வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே லக்ஷ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.